Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட அதிநவீன உயர் சிகிச்சை மையம் இன்னும் திறக்கப்படாததால் சிகிச்சை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக குழந்தைகளின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரில் இணைகிறார் நமது செய்தியாளர் காயத்ரி. கள விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சென்னையில் உள்ள எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகத்தில் அதிநவீன உயர் சிகிச்சை மையமானது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்கிற ஒரு அவல நிலையை உருவாகி இருக்கிறது. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் ஆயிரக்கணக்கானோர் தினந்தோறும் தங்கள் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். இந்த மருத்துவமனை தான் சென்னையை பொறுத்தமட்டில் குழந்தைகளுக்கான சிறப்பு உயர் சிகிச்சை அளிப்பதில் முதலிடமாக திகழ்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த வளாகத்தில் சுமார் 6 மாடி கட்டட உயரத்தில் 53 கோடி செலவில் அதிநவீன உயர் சிகிச்சை மையமானது கடந்த பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்டிருந்தது. இந்த மையத்தில் 6 கட்டடங்களை பார்த்த மட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, புற்றுநோய் மாற்று அறுவை சிகிச்சை, அதே போன்று ஸ்டெம் செல்ஸ் மாற்று அறுவை சிகிச்சை அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன உயர் சிகிச்சைகளானது அளிக்கப்படும் வகையில் இந்த மருத்துவமனையில் இந்த சிகிச்சை மையமானது திறக்கப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி மாதமே இந்த கட்டடமானது திறக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 131 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு சிகிச்சை மையமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவானது மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்கிற ஒரு அவலநிலையை உருவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சிகிச்சை மையமானது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு சுமார் 140, அதாவது செவிலியர்கள், இதர பணியாளர்கள் உட்பட 140 பணியாளர்கள் தேவைப்படுவதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சிகிச்சை மையத்திற்கு தற்பொழுது மின் இணைப்பு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள நிலையில் குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் இந்த சிகிச்சை மையத்திற்கு இன்னும் ஏற்படுத்தவில்லை என்றே கூறப்படுகின்றனர். இதன் மூலமாக இந்த பணியாளர்கள் நியமிப்பதற்காக அனுமதி கோரியுள்ளதாகவும் அது கிடைத்த பின்பாக இந்த கட்டடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு தேவையான உபகரணங்கள் ஆகியவை வாங்குவதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவற்றை அனைத்தும் முடித்த பின்பாகவே இந்த கட்டடமானது மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையை பொறுத்தமட்டில் பல்வேறு கணக்கான குழந்தைகள் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் புதிய கட்டடம் திறந்தும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் பிஞ்சு குழந்தைகள் அனைவரும் நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெறும் அவல நிலையை உருவாகி இருக்கிறது. எனவே மக்கள் வரி பணத்தில் இந்த புதிய கட்டடமானது கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்கிற ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே விரைவில் இந்த கட்டடத்தை குழந்தைகள் சிகிச்சைக்காக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பெரும்பாலான பெற்றோரின் கோரிக்கையாக இருக்கிறது. அபிராமி, கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.